என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கட்டளையும் ஆலோசனையும் எப்படிப்பட்டது? நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு எதை உண்டாக்க வேண்டும்? பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். அதாவது நம்ம செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற காரியங்கள்லாம் மற்றவங்களை கர்த்தரண்டையில் கிட்டி சேர்க்கணும், உந்தி தள்ளணும். சினிமா பார்க்குறதுனால மற்றவங்க பக்தி விருத்தி அடைவாங்களா? இல்லை பார்க்குற நீங்கள் தான் பக்தி விருத்தி அடைவீங்களா? சினிமா பாடலை கேட்கறதுனாலையோ, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கறதுனாலையோ, அரைகுறையான ஆடைகளை அணிந்து கொண்டு போவதனாலேயோ, தாறுமாறான வார்த்தைகளை பேசுவதனால அது எந்த வகையில் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும்? மாறாக அநேகருக்கு இடரலை தானே உண்டாக்க ஆரம்பிக்கும். அதனால் நமக்குள் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணத்தக்கதாய், அதாவது அவர்கள் கர்த்தரண்டையிலே கிட்டி சேரத்தக்கதான உந்துதலை தரத்தக்கதான காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். யாரோ அவங்கள கோவப்பட்டு திட்டுறாங்க, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, அதை சகித்து கொள்கிறீங்க. அதை பார்க்குற மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே ஒரு பக்தி விருத்தி ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி தான் கர்த்தருக்கு என்று சொல்லி நாமளும் சகித்து கொள்ளணும், இப்படி தான் தாங்கிக் கொள்ளணும்னு சொல்லி உந்தப்பட ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமாய் அமையட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.